முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளையே, இப்போது சரியாக இந்த இரவு நெருங்கும் வேளையில முருகன் உன்னை தேடி வந்திருக்கேன்னா காரணம் இல்லாமலா இருக்கும். பல காரணத்தோட, பல சிந்தனைகளோட, பல வெற்றிகளோடு தான் நான் உன்னை பார்க்க வந்திருக்கேன். கோடியில் ஒருத்தருக்கு மட்டுமே நான் கொடுக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பை என் அன்பு பிள்ளையான உனக்கு கொடுக்க போகிறேன். உன் மனசில் இருக்கிற எல்லா எண்ணங்களையும் நிறைவேற்றி உன் பிரார்த்தனைகளுக்கான பலனை கொடுக்க போகிறேன். இனி ஒவ்வொரு நிமிஷமும் உன் வாழ்க்கை நல்லபடியாக மாறும்படி செய்வேன். உன்னுடைய ஆசைகள் எதுவாக இருந்தாலும் அதை நிறைவேற்றி தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. தாமதமானாலும் தரமான நல்ல விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடந்தே தீரும் என் செல்வமே. நீ எப்போதும் மனசில் தைரியத்தையும் துணிச்சலையும் வச்சுக்கோ. உன் மனசில் தைரியம் இருந்துச்சுன்னா இந்த உலகமே உன்னை மதிக்கும். தைரியம் இல்லாமல் வாழ்வதுங்கிறது நிழலாக வாழ்வதை போலதான். தைரியம் உள்ளவன் எங்கிருந்தாலும் ஒளியாய் பிரகாசிப்பான். உனக்கான தைரியத்தை அருளுவதற்கு உன் அப்பன் முருகன் இருக்கும்போது நீ எதை பற்றியும் யோசிக்க வேண்டாம். உனக்கு துணிவையும் தைரியத்தையும் கொடுத்து உன் வாழ்க்கையில் வெற்றி அடைய செய்வேன். உன் வாழ்வில் அன்பு பெருகட்டும் என் செல்வமே. அன்பே உனக்கான பெரிய சக்தியாக இருக்க போது. உன்னுடைய அன்பின் மூலமாகவே நீ நினைச்ச காரியங்களை எல்லாம் வெற்றிகரமாக செஞ்சு ஜெயிக்க முடியும். நீ அன்பை பகிர்ந்தால் இந்த உலகமே உனக்கு அன்பாக தெரியும். நீ எந்த மனசோட இந்த உலகத்தை பார்க்குறியோ அப்படிதான் அதில் உள்ளவங்க இருப்பாங்க. நீ எல்லாருமே சுயநலக்காரர்கள், எல்லாரும் கெட்டவங்க, எல்லாரும் கொடுமையானவங்க நினச்சினா நீ பார்க்குற மனிதர்களிடம் இருக்கக்கூடிய அந்த குணம்தான் உனக்கு பெருசாக தெரியும். எல்லாருமே கெட்டவங்க மாதிரியும் சுயநலவாதிகள் மாதிரியும் உனக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். அதுவே நல்ல மனசோட, அன்போட, கருணையோட எல்லாரும் நல்லவங்க தான், எல்லாருக்கும் நல்ல மனசு இருக்குது, எல்லாரும் அன்பும் இரக்கமும் கொண்டவர்கள் நினச்சிட்டு நீ பார்க்கும்போது அவர்களுக்குள் இருக்கும் அந்த குணம் உனக்கு தெரிய வரும். எப்போதும் உனக்கு துணையாக உன் அப்பன் முருகன் நான் இருந்து உன் வாழ்க்கையை சிறப்பாக ஆக்கி தருவேன். நீ என்னதான் முயற்சி செஞ்சாலும் சில சமயம் உனக்கு தோல்வி வரலாம். அந்த தோல்வியை தாண்டி உனக்கான வெற்றியை தர்றதுக்கு உன் அப்பன் முருகன் இருக்கிறேன் அல்லவா. நீ ஒருபோதும் தோல்வியை கண்டு பயப்படாதே. தோல்வியே உனக்கான ஆசீர்வாதமாக ஏற்றுக்கொள். தோல்வியை தாண்டி உனக்கான எல்லா விஷயங்களிலும் வாழ்க்கையிலையும் நான் வெற்றியை தருவேன். உன் இல்லத்தில் ஒளி நிலைக்கட்டும். அந்த ஒளி உன் மனசை நிரப்பட்டும். அந்த ஒளியே உனக்கு அமைதியும் சாந்தியையும் நிம்மதியையும் தந்துவிடும் என் செல்வமே. சந்தோஷங்கிறது கையில் இருக்கக்கூடிய பணத்தின் மீதோ அல்லது வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் மீதோ இல்லை. சந்தோஷம்னா உன் மனநிலையில் தான் இருக்குது. வீட்டில் எது இருந்தாலும் இல்லைனாலும், வாழ்க்கையில் எந்த பொருள் நீ எதிர்பார்த்தது போல நடந்தாலும் நடக்கலைனாலும் எப்போதும் மனசை சந்தோஷமாக வச்சுக்கோ. உனக்கு நடந்த நல்ல விஷயங்களுக்காக நீ நன்றி சொல்ல தயாராகு. எனக்கு கிடைச்சதே போதுன்ற அந்த நல்ல மனசோட நிறைகுணம் கொண்ட பிள்ளையாக நீ இருந்தீனா கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கும். உன் கனவுகளை நனவாக்கி உன் பாதையை வெளிச்சமாக இந்த முருகன் இருக்கும்போது நீ எதற்காகவும் கவலை கொள்ளாதே. நீ எதை கேட்டாலும் அதை நிச்சயமாக நான் உனக்கு கொடுப்பேன். நீ எதை ஆசைப்பட்டாலும் அது கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் வந்து சேரும் என் செல்வமே. உனக்கு எல்லாமுமாக உன் அப்பன் முருகன் இருக்கும்போது நீ எதை பற்றியும் யோசித்து கவலைப்படாத. உன்னுடைய ஆசைகள் அனைத்தையும் நிச்சயமாக நான் நிறைவேற்றி கொடுப்பேன். என் அருள் எப்போதும் உன்னை வழி நடத்தும். வாழ்க்கையில் எவ்வளவு சிரமங்கள் வந்தாலும் அது அலை போல உன்னை அடிச்சுக்கிட்டு போயிடும். அந்த சிரமங்களை தாண்டி நிச்சயம் உன்னால் வெற்றிகரமாக வாழ முடியும். நான் உன்னை வாழ வைப்பேன் என் செல்வமே. ஓ மனசில் இப்போது நீ எதெல்லாம் யோசிச்சு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க, என்னென்ன சிக்கல்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்காம கஷ்டப்படுறேன்னு அனைத்தும் நான் அறிவேன். உன் வாழ்க்கையின் பயணத்தில் நீ தனியாக எல்லாத்தையும் சந்திப்பதாலேயே எல்லாமே உனக்கு மிகப்பெரிய பாரமாக இருக்குது. அதனால் இப்போதாவது நான் உன் கூட இருக்கேன்றதை புரிஞ்சுக்கோ. நான் உன் கூட இருக்கும்போது இனி எல்லாமே உனக்கு நல்லதாக நடக்கும். என் ஆசீர்வாதத்தோட நீ வாழ்க்கையை ஜெயிக்கப் போகிறாய். நீ செய்யும் உழைப்பே உன் வாழ்க்கையின் விதி. உழைப்பில்லாமல் கிடைக்கும் பலன் நீரில் எழுதுவது போலத்தான். ஆனால் உழைப்பின் மூலமாக கிடைக்கும் பலன் கல்லில் பொறிக்கப்பட்ட எழுத்து போல நிலைச்சு நிரந்தரமாக இருக்கும்.
இத்தனை நாளாக நீ பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் சேர்த்து தான் இப்போது உனக்கு மிகப்பெரிய பொக்கிஷத்தை கொடுக்க போகிறேன். எத்தனை முறை நீ கீழே விழுந்தாலும் எழுந்து நிற்கக்கூடிய அளவுக்கு உனக்கு துணிவையும் வெற்றியையும் நான் தர்றேன். கீழே விழுந்து அதற்கு பிறகு துன்பத்தில் மூழ்குவது தோல்வி கிடையாது. கீழே விழுந்தாலும் தைரியமாக எழுந்து தலை நிமிர்ந்து நிற்பதற்கு பெயர்தான் வெற்றி. நீ எப்போதும் துணிவோடு தைரியத்தோடு இரு. உன் மனசில் நல்ல எண்ணங்களை உருவாக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உன்னை ஆசீர்வதித்து உனக்கான அனைத்தையும் சிறப்பாக நான் செஞ்சு தர்றேன். நான் செய்யக்கூடிய உதவி உன் வாழ்க்கையில் புதிய வாய்ப்புகளை உண்டாக்கும். நீயும் அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி வாழ்க்கையை ஜெயிக்க தயாராகு. பயம் என்பது ஒரு மாயை. அதை உண்மை நினச்சினா அந்த பயமே உன்னை அடிமைப்படுத்தி விடும் என் செல்வமே. அதனால் மாயையாக இருக்கும் அந்த பயத்தை விரட்டிவிட்டு உன் வாழ்க்கையில் எப்போதும் தைரியமாக இரு. நீ எப்போது என்னை முருகான்னு கூப்பிட்டாலும் உனக்காக ஓடிவர நான் தயாராகவே இருக்கேன். நீ கூப்பிட்ட அடுத்த நொடியே உன்னை நோக்கி வந்து உன் மனசில் நான் தைரியத்தையும் உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்த காரியங்களில் நான் வெற்றியையும் கொடுத்துருவேன். இப்போது உன் வாழ்வில் வரும் சோதனைகள் அனைத்தையும் பார்த்து நீ பயப்படவோ கண்கலங்கவோ கவலைப்படவோ வேண்டாம். இது எதுவுமே உன்னை தடுத்து நிறுத்த முடியாது. உனக்கான வாழ்க்கையை வெற்றிகரமாக மாற்றுவதற்கு இந்த முருகன் நான் இருக்கேன். ஒரு விதை மண்ணில் புதையாமல் மரமாக வளராது. அதே போல் ஒரு மனிதன் சோதனைகளை சந்திக்காம உண்மையான வலிமையை அடைய முடியாது. எப்போதும் மனசை அமைதியாக வச்சுக்கோ. அமைதியோடு நீ இருந்தீனா எந்த சிக்கலும் உன்னை எதுவும் செய்ய முடியாது என் செல்வமே. ஆனால் ஒரு மனுஷனுக்கு மனசில் அமைதி இல்லாட்டியே 1008 நோய்களும் பிரச்சனையும் வந்து அவன் வாழ்க்கையில் சின்ன பிரச்சனையும் கூட பெருசாக பூதாகரமாக தெரிய ஆரம்பிச்சிடும். முதல்ல நீ அமைதியை தேர்ந்தெடு. அமைதியே உனக்காக ஆசீர்வாதத்தின் கதவை திறந்து வைக்கும். உன் மனசை எப்போதும் ஒளியால் நிரப்பி வச்சுக்கோ. உன் உள்ளத்தில் ஒளி இருந்தால் வெளியில் வரக்கூடிய இருள் உன்னை எதுவும் செய்ய முடியாது. அதாவது உள்ளத்தில் எப்போதும் மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் அமைதியையும் நிம்மதியையும் நீ வச்சுக்கிட்டினா வெளியில் உன்னை சுற்றி இருக்கிற பிரச்சனைகளும் தடங்கல்களும் மற்றவங்க செய்யக்கூடிய கஷ்டமும் சூதுவாதுகளும் தோல்விகளும் கூட உன்னை எதுவும் செய்ய முடியாதுன்னு சொல்கிறேன். உன் உள்ளத்தில் நீ என் மீது நம்பிக்கையோடு இருந்தீனா இந்த வெளி உலகம் உனக்கு கொடுக்கும் பிரச்சனைகளை எல்லாம் சாதாரணமாக அலட்சியமாக தட்டி விட்டலாம் என் செல்வமே. உன் உள்ளத்தில் நீ அன்போடு இருக்கும்போது எந்த மனிதரின் வெறுப்பும் உன்னை ஜெயிக்க முடியாது. உன்னுடைய கனவுகளை நனவாக்க உன் அப்பன் முருகன் இருக்கேன். உன் வாழ்க்கைங்கிற புனித பயணத்தில் உன்னை உயர்வாக்கி உனக்கான வெற்றியை தருவேன். எல்லா பயணமும் உனக்கு நல்ல பயணமாக உன் வாழ்க்கைக்கு வலிமை சேர்க்கும் பயணமாக இருக்கும்படி நான் பார்த்துக்கிறேன் என் செல்வமே. என் செல்ல பிள்ளையானே, இனி எதற்காகவும் கலங்க வேண்டாம். உனக்கு துணையாக நான் இருந்து உன் வாழ்க்கையில் வெற்றியை தருவேன். இப்போதே உனக்கு எல்லா விஷயங்களும் நல்லபடியாய் நடக்கும்படி செய்ய போகிறேன். வாழ்க்கைங்கிறது ஒரு ஆறு போலதான். ஆறு சில சமயங்களில் அமைதியாக ஓடும், சில சமயங்களில் பெருக்கெடுத்து ஓடும். ஆனால் எப்படி போனாலும் அந்த ஆறு கடைசியில் கடலில் தானே போய் கலக்குது. அதே போல உன் வாழ்க்கை இப்போது அமைதியாக இருந்தாலும் ஆர்ப்பாட்டமாக அலைப்பாய்ந்து திரிந்தாலும் கடைசியில் உன்னுடைய இலக்கை உன்னுடைய கனவுகளை நிச்சயமாக நீ அடைவாய். நீ எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியிலும் நான் உனக்கு பலனை கொடுப்பேன். சில சமயம் சில விஷயங்கள் உடனே நடந்துடும். சில சமயம் கால தாமதமானாலும் கண்டிப்பாக உன் விருப்பத்தை நான் நிறைவேற்றுவேன் என் செல்வம்.